ஓம் சாந்தி. 14/7/2023 இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். எதற்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை என்று பாபா கூறுகிறார்? எதற்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை என்று பாபா கூறுகிறார்? பாபா சொல்றாரு, ஞானம் கொடுப்பதில் பாத்திரம் அறிந்து தானம் கொடுக்க வேண்டும். அழியாத செல்வம் வீணாகி விடக்கூடாது. பணத்தை கூட எவர் ஒருக்கும் ஜாக்கிரதையாக கொடுக்க வேண்டும். நீங்கள் பணத்தை கொடுத்தா கூட பார்த்து தான் கொடுக்கணும். 2வது கேள்வி, எப்பொழுது சமர்ப்பணம் ஆக வேண்டும்? ஞானத்தின் தாரணை ஆன பிறகு சமர்ப்பணம் ஆக வேண்டும். ஞானத்தின் தாரணை ஆன பிறகு சமர்ப்பணம் ஆக வேண்டும். 3வது கேள்வி, மாஸ்டர் சர்வசக்திவான் யார்? பாபா சொல்றாரு, பிரச்சனைகளை சைட் சீன், அதாவது சாலை ஓர காட்சிகள் என புரிந்து அதை கடந்து முன்னேறக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். பிரச்சனைகளை சைட் சீன்னா அதாவது சாலை ஓர காட்சிகள் என புரிந்து அதை கடந்து முன்னேறக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். 4வது கேள்வி, எப்படிப்பட்ட சகஜ யோகி ஆக வேண்டும்? உங்களை பார்த்த உடனேயே மற்றவர்களுக்கும் யோகத்தில் ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட சகஜ யோகி ஆக வேண்டும். 5வது கேள்வி, எப்பொழுது அளவு கடந்த குஷி ஏற்படும்? நமது தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு மூவருமே கம்பைன்ட் அல்லது இணைந்து இருக்கிறார்கள் என்பதை நினைவில் செய்தால் அளவு கடந்த குஷி ஏற்படும். நம்முடைய அப்பா, டீச்சர் மற்றும் சத்குரு மூவருமே இணைந்து இருக்கிறார்கள் என்பதை நினைவு செய்தாலே அளவு கடந்த குஷி ஏற்படும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், யார் தலைவனுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு டேஷ் பொழியும். யார் தலைவருடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானமடை பொழியும். 2வது, தேகதாரி கிருஷ்ணரை நினைவு செய்தால் டேஷ் ஆகாது. தேகதாரி கிருஷ்ணரை நினைவு செய்தால் விகர்மங்கள் விநாசம் ஆகாது. 3வது, பிராமணர்கள் ஆவதால் டேஷ் விடுகிறது. பிராமணர்கள் ஆகுவதால் பக்தி விடுபட்டு விடுகிறது. 4வது, சந்நியாசிகளிடம் டேஷ் இல்லை. சந்நியாசிகளிடம் பிராப்தி இல்லை. 5வது, டேஷ் பிறகு சேவையில் ஈடுபட வேண்டும். டேஷ் ஆன பிறகு சேவையில் ஈடுபட வேண்டும். மனநிலை உறுதியான பிறகு சேவையில் ஈடுபட வேண்டும். 6வது, டேஷ் மற்றும் டேஷ் இதுதான் பிராமணர்களின் முதல் லட்சணமாகும். படிப்பது மற்றும் படிப்பிப்பது இதுதான் பிராமணர்களின் முதல் லட்சணமாகும். லாஸ்ட், பணிவான ஆத்மாக்கள் டேஷ் கொடுப்பதற்கான சேவை செய்கிறார்கள். பணிவான ஆத்மாக்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கான சேவை செய்கிறார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.